ஓகே, இப்போ இண்டக்டன்ஸ் அண்ட் வந்து நம்ம சின்ன சின்ன மைண்ட் மேப்காக நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்படி பிரிச்சுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த டாப்பிக்கை கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். கெப்பாசிட்டர் ஹெட்டிங்குள்ளே இந்தந்த ஹெட்டிங்ஸ்லாம் வரும். டைஎலக்ட்ரிக், கெப்பாசிட்டன்ஸ், capacitance of a parallel plate capacitor, why capacitor is works in AC not in DC. இதெல்லாம் சும்மா நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஆல்ரெடி 12th வந்தது. ரொம்ப இதை வச்சு பெருசாக கொஷின் கேட்குறது சான்ஸ் கம்மி தான். அடுத்து இண்டக்டர், இண்டக்டன்ஸ்னால் என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சொலினாய்டு, கோஆக்சியல், இதெல்லாம் 12th மோஸ்ட்லி ஸ்டேட் போர்ட் பசங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். கோஆக்சியல், சொலினாய்டு, டொராய்டு இதெல்லாம். இப்போது நம்ம கெப்பாசிட்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ பேசிவ் எலக்ட்ரானிக், பேசிவ் இது ரொம்ப முக்கியம். பேசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் which stores energy in an electric field. It consists of two metallic plates separated by an insulated material. It stores energy for short time and release it rapidly. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ஒரு கெப்பாசிட்டர்ன்றது ஒரு பேசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். அது என்ன பண்ணும், அது வந்து ஆக்சுவலி ரெண்டு மெட்டாலிக் பிளேட் இப்படி இருக்கிறதுனால அது சுற்றி கவர் ஆகிருக்கும். உள்ள நடுவில் வந்து டைஎலக்ட்ரிக்னா நான் இன்சுலேட்டட் மெட்டீரியல் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அது எதுவாக வேணால் இருக்கலாம், காற்றா இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், ஒரு இன்சுலேட்டட் மெட்டீரியல் அதுக்கு நடுவில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இந்த டைஎலக்ட்ரிக் இருக்கா, இந்த கேப்பில் வந்து எலக்ட்ரிக் இருக்குல்ல, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கும். அவ்வளோதான், இதுதான் கெப்பாசிட்டரோட வேலை. அதுக்கப்புறம் அது ரேப்பிடாக டிஸ்சார்ஜ் பண்ணும், ரேப்பிடாக சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா? சர்க்கியூட்டில் வந்து இதுக்கு வந்து இப்படி இருக்கும் சிம்பிள். பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இஸ் an ability to store electric energy as and charge. It is measured in Faraday. அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்றது எவ்வளோ தனக்குள்ளே வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண வைக்க முடியும் ஒரு கெப்பாசிட்டராலன்றது டிஃபைன் பண்ணுறது தான். C is equal to Q/V. இதில் சினா கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர், ஸ்டோர்டு, கியூனா ஸ்டோர்டு சார்ஜு, வீனா வோல்டேஜ். இதெல்லாம் அதுக்கான யூனிட். ஃபேரடே, கூலும், வோல்டேஜ். அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இதுவும் நம்மளுக்கு 12th ஒரு டெரிவேஷனோடு வரும். C is equal to எப்சிலான் நாட் A/D. இங்கே எப்சிலான் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி, ஏன்றது ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ், அந்த பிளேட்ஸோட ஏரியாவை பொறுத்து, டிஸ்டன்ஸ்ன்றது அந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றது பொறுத்து இந்த டிஸ்டன்ஸ் வரும். அப்புறம் ஒய் கெப்பாசிட்டர் நாட் ஒர்க்ஸ் இன் டிசி. இப்போது பொதுவாக நம்ம டிசின்னு எடுத்துக்கணும்லே அது வந்து ஒன் டைரக்ஷன் கரண்ட் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்களே பாருங்களேன். நமக்கு ஏசிக்கு இப்படி போட்டோன்னா கிராஃபு இப்படி போயிட்டு வரும். அதுவே டிசிக்கு எடுத்திங்கன்னா அது மோஸ்ட்லி இப்படி போகும், ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஏசிக்கும் டிசிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. கெப்பாசிட்டர் வந்து இப்போது ஒரு டிசி சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணலாம், அது ஒர்க் ஆகும் தான். ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆகிட்டு விட்டுரும். இப்போது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் ஒன்று வைக்கிறீங்க, அதில் டிசி சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கெப்பாசிட்டர் வைக்கிறீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியாக மாதிரி அதை ஓப்பன் சர்க்கியூட்டாக மாற்றி விட்டுரும் கிட்டத்தட்ட. அதனால் கெப்பாசிட்டர் வந்து டிசியில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாதுன்னுவாங்க. இப்போ கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டில் வந்து எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம், பேரலலில் கனெக்ட் பண்ணலாம். பேரலலில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பேரலல் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், பேரலல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணால் போதும். அதுவே டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு டைரெக்டாக ஆட் பண்ணால் போதும். அதுவே நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டோட்டல் வேல்யூவை ரெசிப்ரோக்கலாலாம் எடுத்து நம்மளால் போட வேண்டியிருக்கும். ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சரை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் ஆக்சுவல் கெப்பாசிட்டன்ஸே கிடைக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான டாபிக். தேங்க்யூ.